ஈஸ்ட் தாம்பரத்தில் பண்ணியிருக்கேன். ஹீரோயினோட 2-3 ப்ரோக்ராமுக்கு நான் வந்திருக்கிறேன். ஆனால் அதில் நான் அவள் சொல்கிறபடி நான் லலிதா சஹஸ்ரநாமம் பாராயணம் நான் அவ்வளவும் பண்ணுறேன். அது பண்ணுற பாக்கியம் அது எனக்கு கிடைச்சதுங்கிறது நான் சொல்ல மாட்டேன். அம்மாள் ஒரு உண்டில் அவள் தாயார், நான் குழந்தை. தாயார் எப்படி நம்ம பெற்று எடுத்த உடனே அந்த குழந்தைக்கு எப்படி அமுதமாக பால் விட்டுறாலும் அது மாதிரி அந்த தாயாரானவன் எனக்கு அந்த அமுதங்கிறது அந்த லலிதா சஹஸ்ரநாமத்தினுடைய ஒவ்வொரு லிரிக்ஸும் அவள் எனக்கு சொல்ல வைக்கிறாள். அந்த குழந்தையோட மூமெண்ட்ஸ் எப்படி இருக்கும், தாயார் பால் கொடுத்தா டிப்ஸ் இப்படி மூடி திறக்கிறது இல்லையா, அது மாதிரி அம்மாள் நல்லா சுத்தமாக இருக்கும். உச்சரிப்போட நல்லா அழகாக மீனிங்கும் கற்றுண்டேன். சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. போன பௌர்ணமிக்கு நான் கொடுத்துருந்தேன். ஆனால் என்னால் அந்த பௌர்ணமிக்கு என்னால் வர முடியல. ஸோ நான் இந்த பௌர்ணமிக்கு வரும்போது என்னோட ஆத்துக்காரர் ஆப்ரேஷன் அப்பப்போ அவருக்கு இந்த உடம்பு சரியில்லாமல் எங்கேயும் அவரை கூட்டிங்கெல்லாம் வர முடியாது. ஆனால் நான் இன்னைக்கு அவரை கூட்டின்னு வந்திருக்கேன். ஸோ அவர் வந்திருக்கேன். அம்மா இருந்து எல்லா பூஜையும் முடிஞ்சதுக்கப்புறம் அவருக்கும் ரக்ஷை கட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க. அது மகா பாக்கியம். அதாவது இந்த பூமியில் பிறந்து ஒவ்வொரு வார்த்தையும் சொல்கிறதுக்கு ஒரு உந்துதல் இருக்கா. ஒரு படியும் தாயார் நமக்கு பெற்ற தாயார் எப்படி ஒரு ஸ்டெப்ஸும் குழந்தையாக இறக்கும்போது நம்ம தவழ்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்குறா, இது பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி இப்படி ஒரு குரு இருக்கிறா உலகத்தில். ஆனால் நம்ம தான் அதை தெரிஞ்சுக்கிறது இல்லை. அவையார் சொன்னால் பண்ணுறது கைமண் அளவு தான். நான் சொல்கிற வார்த்தைகள் ஒரு கைமண் அளவு தான் நான் சொல்லிட்டேன். தவிர எனக்கு தெரிஞ்சது அவ்வளோ விஷயங்கள் தான் எனக்கு தெரிஞ்சது. ரொம்ப அருமையாக இருந்தது. ப்ரோக்ராம் நான் இது பண்ணினோம். 2வது நான் நிறையா பண்ணினேன். 2வது சௌந்தலீலகிரி நாங்கள் சொன்னோம். அம்மாளோடதெல்லாம் கொஞ்சம் நிறையா ஸ்லோகங்கள் சொல்கிற அளவுக்கு இங்கே ஒரு பீக் ஆஃப் மைண்ட் அது அவளோட கிருபையினால் எனக்கு கிடச்சிது. ரொம்ப சந்தோஷம்.